குருப்பியோ நமக. அஷ்டோவிருட்சம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியனின் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் அப்படிங்கிறது பாதகாதிபதி மாரகாதிபதி அப்படின்னா யார், எந்த ராசிக்கு யார் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாதகாதிபதி மாரகாதிபதி ஷரம் சிரம் உபய ராசிகளுக்கு மாறுபட்டவர்களாக இருக்காங்க. இதை எழுதி வச்சுக்கோங்க. இப்போ ஷர ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 ராசிகளுக்கும் பாதகாதிபதி 11ஆம் அதிபதி, மாரகாதிபதி 2க்கும் 7க்கும் உடைய அதிபதிகள் மாரகாதிபதிகளாக சொல்லப்பட்டிருக்கு. ஸ்திர ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் இவங்களுக்கு 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதியே பாதகாதிபதியாக வருவார். மாரகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் 3, 8க்கு உடைய அதிபதிகள் மாரகாதிபதிகள். உபயராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, தனுஷு, மீனம் இந்த 4 ராசிகளுக்கும் 7ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வராரு. 7ஆம் அதிபதி தான் உங்களுக்கு கலத்திர ஸ்தானாதிபதியாகவும் வருவார். மாரகாதிபதிகள் அப்படின்னு பார்க்கும்போது 2, 7, 11 அதிபதிகள் மாரகாதிபதிகள் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இது ராசி வாரியாக தனியாக பார்க்கலாம். அப்படின்னா சரராசிகளுக்கு மேச ராசிக்கு சனி 11ஆம் அதிபதி, 10க்கும் 11க்கும் அதிபதி, அவர் பாதகாதிபதி. கடகத்துக்கு உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதியாக சுக்கிரன் வருவார். 4க்கும் 11க்கும் உடையவர் பாதகாதிபதி. துலாம் அப்படிங்கிறதுக்கு 11ஆம் அதிபதி சூரியன் பாதகாதிபதி. மகரத்துக்கு செவ்வாய் 4க்கும் 11க்கும் உடையவர் பாதகாதிபதியாக வரார். அதே போல் ஸ்திர லக்னங்களான ரிஷபத்துக்கு 9, 10க்கு உடையவர் சனி பாதகாதிபதியாக வராரு. சிம்மம் லக்னத்துக்கு செவ்வாய் 4, 9க்கு உடையவர்கள் பாதகாதிபதியாக வருவாங்க. ஏன்னா சிம்ம லக்னத்துக்கு தான் கொஞ்சம் கடினம். தாய்க்கும் தந்தைக்கும் உடைய கிரகமே பாதகாதிபதியாக வர்றதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னத்தில் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விருச்சகம் சந்திரன் பாதகாதிபதியாக வராரு. கும்பம் சுக்கிரன் 4க்கும் 9க்கும் உடையவர் பாதகாதிபதியாக வராரு. உபய லக்னத்துக்கு பாதகாதிபதிகள் அப்படின்ற விஷயத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உங்களுக்கு மிதுனத்துக்கு 7ஆம் அதிபதி குரு பாதகாதிபதி. அதே போல் கன்னிக்கு 7ஆம் அதிபதி குரு பாதகாதிபதி. தனுஷுக்கு 7ஆம் அதிபதி புதன் பாதகாதிபதி. மீனத்துக்கு 7ஆம் அதிபதி புதன் பாதகாதிபதி. 4, 7 அதிபதிகளை எல்லாத்துக்கும் சேர்ந்து வரும். 7, 4, 4, 7 அதிபதிகள் தான் வரும். அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கிறது. இந்த பாதகாதிபதிகள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கவனித்து பலன் சொல்லணும் தசாபதிகள் வரும்போது. அடுத்தது மாரகாதிபதிகள் அப்படின்ற விஷயத்தை பார்க்க போகிறோம். மாரகத்தை செய்யக்கூடியவர், மாரகத்துக்கு நிகரான கண்டத்தை கொடுக்கக்கூடியவர்கள் தான் மாரகாதிபதிகள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாரகாதிபதிகள் அப்படிங்கும்போது ஆயுள் ஸ்தானம் 8, 8க்கு 8, 3 இது ரெண்டையுமே ஒருவரோட மாரக அதிபதிகளோட நம்ம கணக்கிடுறோம். ஆனால் கிரகங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் பார்க்கும்போது மாரகாதிபதிகள் 2க்கும் 7க்கும் உடையவர், 3, 8க்கு உடையவர்கள் ஸ்திரத்துக்கு, உபயத்திற்கு 2, 7, 11க்கு உடையவர்கள் மாரகாதிபதிகளாக வருவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ மாரகத்தை ரொம்பவுமே நம்ம தொட்டு பார்க்கக்கூடாது. மாரகாதிபதி கான்செப்டில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஆயுள் ஸ்தானம் 8ஆம் இடம், 8க்கு 8ஆன 3ஆம் இடத்துல என்ன கிரகங்கள் இருக்குதுன்னு பார்க்கணும். ஒருவர் மரணம் எப்போது ஸ்தம்பிக்கும் அப்படிங்கும்போது பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி, மாரகாதிபதி ஆகிய மூவரின் தசாபத்திகளிலோ இல்லை அவர்களோட மூவரோட தொடர்பு கொண்ட கிரகங்களின் தசாபத்திகளிலோ அல்லது மூவரின் சாரத்தில் இருக்கிற கிரகங்களோட தசாபத்திகளோ நடக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி மாரகத்துக்கு நிகரான கண்டங்களை கொடுக்கறது அப்படின்றது சொல்லலாம். ஒரு சில சமயத்தில் பார்த்திங்கன்னா ராகு கேதுக்களே அவர்களுடைய வேலையை எடுத்து செய்வாங்க அப்படிங்கிறதையும் நாம் சொல்லலாம். ஒரே கிரகமே மாரகம், பாதகம் அதிபதி, அஷ்டமாதிபதிகளாக வரும்போது குருவும் சனியும் ஷஷ்டாஷ்டக நிலையில் இருந்தது அப்படின்னாலும் அதுவும் ஒரு பிரச்சனைக்கு உண்டானது தான். சனி அதை 8ஆம் வீட்டை பார்த்து கொள்வதும் அவருக்கு
கெடுத்து அவருக்கு ஒரு அல்பாயில் கொடுக்குற அமைப்பை உண்டாக்குகிறது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து நீங்களே ஒரு ஜெயலலிதா அம்மாவோட ஜாதகம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அது வந்து புரியும். பாதகாதிபதி திசையில் மரணத்தை கொடுத்தது. எந்த குரு வந்து கேந்திரத்தில் இருந்து யோகத்தை செஞ்சதோ அதே குரு வந்து பாதகத்தையும் செஞ்சது அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்து கணிச்சு பார்த்துக்கலாம். வாழ்க வளமுடன். கிருத்திகா.